ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்ற கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஒரு பிளாக் வீடியோ தான், வாங்க பார்ப்போம். இன்றைக்கு வீடியோ எடுத்த அன்றைக்கு வெதர் சினோ டே தான். சினோ கொட்டி கொண்டிருந்தது, விட்டு விட்டு கொட்டினது. ஈவினிங்லாம் சரியான சினோ. இது நான் எடுத்தது மார்னிங் 8:30 மாதிரி. எப்படி இருக்குது, பிறகு ஈவினிங் எப்படி இருக்குன்றத வீடியோ எண்டில் ஹாட்டுன்னு பாருங்கள். அப்படியே வெளியால் சும்மா ஒரு கிளிப்பும் எடுத்துட்டு, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் நாள் கொத்தரடி வாங்கினது, அதோட பேலன்ஸ் இருந்தது. அதையே நான் கீட் பண்ணி சாப்பிட்டுட்டேன், வேஸ்ட் பண்ணாமல். மகனுக்கு சீரியல் செய்து கொடுத்தேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு ஷாப்பிங் செய்த சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். அப்போ அதையும் சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுக்கிறேன். வல்லாரை வாங்கிட்டு வந்தது. மற்றது இது வாழைப்பழம், இது சாமிக்கு வைக்கிறதுக்காக. நாங்கள் பெருசாக வாழைப்பழம் சாப்பிட்றதில்ல, இது சாமிக்கு வைக்கிறதுக்காக ஒரு நாளும் வாங்குறது. இது ஆரஞ்சு. மற்றது ஒரு தேங்காய். இப்போ தேங்காய் எல்லாம் இங்கே சரியான விலை. உங்களோட இடங்களில் இப்படி விலையான்னு சொல்லுங்கள். இது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இப்போ தான் வாங்குகிறேன். இவ்வளோ நாளும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த என்னோடய தோட்டத்து மிளகாயத்தான் எடுத்து சமைச்சது. நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துன்னு சொல்லி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே சின்ன வெங்காயமும் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் சேல் தான், சேலில் போட்டது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இவ்வளோ வெங்காயமே $2 தான் போட்டிருக்குறாங்க. இப்போ நாங்கள் பவுண்ட்ஸுக்கு வாங்குறோம்னா விலை கூட. நம்பர் 2 வெங்காயம் தான் இருந்தாலும் ஓகே, 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வாழைக்காய் மகனுக்கு மருந்துக்காக வாங்கினது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும் லூஸ் மோஷன் போனால் வாழைக்காயில் கறி வச்சு கொடுத்தா லூஸ் மோஷன் கட்டுப்படுமெண்டு. மகனுக்கு 2-3 நாளாக நல்லா போய் கொண்டிருந்தது. பிறகு வீட்டை அம்மாக்களோட கதைக்கு நேரம் வாழைக்காய் சமைச்சு கொடுக்க சொன்னது. அதால் வாழைக்காய் வாங்கினது. இது நல்ல குட்டி குட்டி நாட்டு கொய்யாக்காய் வந்திருந்தது, அதுவும் வாங்கினது. முருங்கங்காயும் வாங்கினது. இறால் வாங்கின வடிவம் முருங்கங்காய் போட்டு செய்ய நல்ல ருசியாக இருக்கும். இது சிலோன் வரி இறாலும் வந்திருந்தது, அதுவும் வாங்கினது. மற்றது மகண்ட க்ரீம் ஐட்டங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஜோக்கட் ஐட்டம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மரக்கறிகள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முதலே இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான், அதுவும் அடுப்பில் போட்டுட்டேன். அதுவும் ஒரு பக்கம் கொதிச்சு கொண்டிருக்குது. குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும், முருங்கங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது மகனுக்கு பால் கறி செய்ய போகிறேன், வாழைக்காய். அதால் அதையும் எடுத்து மேலுள்ள அந்த தோலை சீவிட்டு இப்படி எடுத்துருக்கிறேன். இந்த தோலை நாங்கள் தூக்கி போட தேவையில்லை. இந்த தோலில் வர செய்யலாம், நல்ல ருசியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணலை. அன்றைக்கு வர செய்யல இந்த நாரை மட்டும் இழுத்துட்டு இந்த தோலை வெட்டிட்டு இதில் வர செய்தால் நல்ல ருசியாக இருக்கும். நான் அந்த உள்ள வாழைக்காயில் மட்டும்தான் மகனுக்கு பால் கறி செய்ய போகிறேன். இப்போ மகனுக்கு ஒரேஞ்சை கட் பண்ணி கொடுக்க அவர பாட்டிலேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இங்கால அவர கறிக்கு வாழைக்காய் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதை இனி அப்படியே வேக வைக்க போகிறேன். இதுக்கு பச்சை மிளகாய் எதுவுமே போடையில்லை. அவருக்கு லூஸ் மோஷன் வடிவா நான் பச்சை மிளகாய் எதுவும் போடையில்லை. இங்கால சோறை வடித்து அது சோறு ரெடி. இப்போ வாழைக்காய் நல்லா அவிஞ்சிட்டு அகப்பையால் இப்படி மசிச்சு விட்டுட்டு அதுக்கு ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன். உரைப்பு போடையில் நான் கறி நல்ல ருசியாக இருக்கும். தேங்காயிட தலை பால் ஆட் பண்ணுறேன். மற்ற நாளையில் போடுறது மகனுக்காக டே பச்சை மிளகாய் போடையில் ஒரு நெட்டு பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம்டா சுவையான வாழைக்காய் பால் கறி ரெடி. இப்போ நாங்கள் இதே இதுக்கு பச்சை மிளகாய் போட்டால் பெரியாக்கள் சாப்பிடலாம். மற்ற தாளிச்சும் கொட்டினா நல்லா இருக்கும். நான் மகனுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுக்காக எதுவுமே ஆட் பண்ணல. வயிற்றோட்டம் நிற்காமல் போயிடுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் இது மாதிரி பச்சை வாழைக்காய் வாங்கி சமைச்சு பாருங்கள். இது ஒரு நாளைக்கு அவர் 10-12 தரத்துக்கு மேலே போனது. இதை கொடுத்தது பிறகு 2-3 தரம் தான் போனது. இப்போ இறாலை க்ளீன் பண்ணுறதுக்கு சட்டியில் எடுத்து அதை க்ளீன் பண்ண வச்சுருக்கிறேன். இங்கே மகன் அந்த கொய்யாக்காய் வச்சு விளையாடிட்டு இருந்தவர். இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அவர் வருத்தமன்றோடைய சினந்து கொண்டே இருந்தவர். இறாலும் முருங்கங்காயம் போட்டு குழம்பு வச்சுட்டேன். இது தனியாக ரெசிபி வீடியோ எடுத்துருக்கிறேன், பிறகு
அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இறால் முருங்கக்காய் குழம்பும் வந்து ரெடி. மற்றது வல்லாரை வந்து சம்பல் போட்டு நான் வல்லாரையும் சின்ன கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, தேங்காய் பூ, பச்சை மிளகாய், தேசி புளி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா வல்லாரை சம்பல் ரெடி. அப்படி அங்கால திருப்பி பழையபடி சினோ கொட்டி கொண்டிருக்குது. அதையும் அப்படி சும்மா ஒரு சின்ன வீடியோ கிளிக் எடுத்தினேன். அண்டைக்கு வந்து வெதர் வந்து சரியான மோசம். இப்போ வந்து அண்டைய லஞ்ச் மெனு வந்து எங்கள்ட சுட சுட ஒயிட் ரைஸ். நான் இந்த சம்பளை விரிவாக காட்டையில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். வல்லாரை சம்பல், மகனுக்காக செய்த வாழைக்காய் பால் கறி, முருங்கங்காயும் இறாலும் போட்டு குழம்பு. இதுதான் எங்களோட அண்டைய லஞ்ச் மெனு. இறால் முருங்கங்காய் குழம்பு வந்து ரெசிபி எடுத்திருக்கிறேன், ஷூட் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை இனி வரும் வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். என்னோட இந்த ருட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏன் வீடியோ ஒழுங்காக போடுறேன்ட்டு சில நண்பர்கள் கேட்டிருந்துறீங்க. சில காரணங்களால் என்னால் போட முடியலை. இனி வரும் வீடியோக்கள் போடுற நேரம் உங்களுக்கு தெரியும் நான் என்ன காரணத்தால் நான் வீடியோ போடையில்லைண்டு. அப்படி இருந்தும் என்னோடய வீடியோக்கள் நான் இடைக்கிட போட்டால் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன் வீடியோ போட இல்லைண்டு நலன் விசாரித்த அனைத்து யூடியூப் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ கிளிக் எடுக்கும்போது ஒரு 3-3:30 மணி இருக்கும். காலையிலேருந்து கொட்ட வலிக்கிட்ட சினோ இரவிரவாக கொட்டி கொண்டே தான் இருந்தது. அன்றைய நாள் வந்து சரியான பேட் வெதராக இருந்தது. சினோ வார்னிங்கும் கொடுத்தது. முடியுமான அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சரியான காற்றும் சினோவுமாக இருந்தது. பார்க்க தெரியும் இப்படி கொட்டியிருக்கண்டு. இப்போ எங்களோட பெல்கனி எல்லாம் காற்றுக்கு வந்த சினோ தான் இவ்வளவுமே இப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.